பெட்ரோலை ஏற்றி விட்டாங்க. இவ்வளோ தூரம் மருதமணிக்கு மட்டும் 3500 சம்பளம் கொடுக்குறேன். ஆனால் மருதமணிக்கு நான் தாண்டா எல்லா வேலையும் பார்க்குறேன். அவனை சம்பளம் கொடுத்து ஏஜி காரில் கூப்பிட்டு வர்றேன். இந்த 2 பிள்ளை வயசு பிள்ளை வரவே மாட்டேன். அந்த பிள்ளைகளுக்கு லேசாக கால் வலிக்க விட மாட்டேன், கால் அமுக்கிற. ஏன்னா அவன் முகரைக்கு கிளைவு கூட அமையாது. அவன் மூஞ்சியை பார்த்தீங்கன்னா உள்ளே போனால் தைலாம் கொஞ்சம் செத்தது மாதிரியே கிடக்காங்க. நன்றி நன்றி என் அன்பு தாய்மார்களே, உங்களுக்காகத்தான் இந்த நாடகம். ஆனால் அந்த நாடகம் என்ன நாடகம்னே தெரியாமல் சில பேர் வந்திருப்பேன். என்ன நாடகம் எனக்காவா? போதும் பாப்பா, வந்தாலும் ஒரு 100 நாள் வேலை ஆக்குறீங்களா? சக கலைஞர்கள் ஒரு மரம் தோப்பாகுமா? ஆகா. நான் ஒன்றும் பட்டிமன்ற நடுவர் கிடையாது. ஆரோ மீடியா மாப்பிள்ளை பல்ல விளக்கு அவிய தாங்க மாதிரி ஈஹி. ஏன்னா பெண்கள் தான் 10 மாதம் நம்மளை சுமந்திருந்து ஈரம்பு அண்டாமல் தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் பாலாக்கி தந்து நம்மளை வளர்த்தது தாய்மார்கள் தான். உங்களை நான் குறையே சொல்ல மாட்டேன். இப்போ எத்தனை பேர் பாயில் எந்தெந்த பொம்பளை உட்காந்துருக்கு திருப்பி பார்க்குறீங்களே என்னத்தா? இதில் பாய் விரித்த பொம்பளை ஒரு பொம்பளையாக இருக்கும். வந்து விட்டார்கள் என்னுடைய கிராமம் பிள்ளத்தி விழாக்குளத்துலேருந்து வருகிறது. அந்த மாப்பிள்ளை வாங்க. இப்போ எத்தனை பேர் வந்தீங்க மாப்பிள்ளை? லாரி எடுத்து கூட்டு வரணும். இப்போ கூட்டம் இல்லை, ஒரு ஃபோன் அடித்து ஊரை கிளப்பி கொண்டு வாங்க. ஆமாம், ஏன்னா தாய்மார்களை தான் முக்கியம். அதிகாலையில் 3 மணி இருக்கும். 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு புருஷங்காலை தொட்டு கும்பிட்டு நீ அடுப்பத்தை வைக்கிற. ஏன்னா அதெல்லாம் யாருமே செய்ய முடியாது. தொட்டு கும்பிட்டு புருஷனை குழுவாட்டி விட்டு அவன் காலை கையை அமுக்கி விட்டு எங்கேயோ குழுவாட்டி விட்ற காலை கையை அமுக்கி விட்ற ஓலை வைக்கிறதே கிடையாது. இப்போ நிறையா வீட்டில் புருஷன் கிளம்பிட்டான் 3 மணிக்கெல்லாம் அவன் தோசை ஊற்றணும்னு அடுப்புக்குள்ளேயே மாவை ஊற்றி கரண்டியை போட்டு திருப்புறம்னு சிலிண்டரை கவுத்தி அவன் உட்கா போதையில் இந்த வாரம் எங்கிட்ட ஒருத்தன் சிரிக்கிறேன். நீ சுடியா இருக்கும் உங்கள் வீட்டில் தோசை புழுப்புணுன்னு தான் இருக்கும். என்ன சுடுவேன்? ஏன்னா ஆம்பளை நம்ம 1008 இடத்துக்கு போகலாம், 1008 காலித்தனம் பண்ணலாம். ஆனால் வீட்டில் இருக்க குழந்தைகளையும் நம்மளையும் பத்திரமாக பார்த்து கொண்டு சிக்கனவாதி யார் என்றால் என் தாய்மார்கள் தான். அந்த வாரம் எங்கள் ஆத்தா கைதட்டுது பூராமே வீரமங்கை வேலுநாச்சியா நல்லா இருக்குண்ணா ஆத்தா. அடுத்து ஒரு பாட்டை படிக்கிறோம். ஒரு ஜோக்கு ஒரு பாட்டு தான், கச்சேரி மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஹலோ பாடவா உனக்காக அந்த பாட்டு பாடுறேன்டா. என் அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் மற்றும் காடமங்கலம் மூர்த்தி ராஜா, காடமங்கலத்திலிருந்து வருகிறது இந்த அன்பு உறவுக்கும், பிள்ளத்தி விழாக்குளத்திலிருந்து வருகிறது இந்த அம்புல் உள்ளத்துக்கும், இங்கே இருக்கக்கூடிய வேப்பங்குளம் தெய்வீக திருமகன் அன்பு வாரிசுகள் அத்தனை பேர்த்துக்கும் நிறையா ஊரை சொன்னோம்னா நாடகம் முடிய 7 நாள் ஆகும். ஸ்டார்ட் பண்ணுவோம். முக்குளத்து வீரசிங்கம் முத்துராமலிங்க தங்கம் மக்களை தவிக்க விட்டு மரணமான செதி கேட்டு மனங்கலங்கிடலாமோ தேவர் மறைந்த முகத்தை காணோ. முக்குளத்து வீரசிங்கம் முத்துராமலிங்க தங்கம் மக்களை தவிக்க விட்டு மரணமான செதி கேட்டு மனங்கலங்கிடலாமோ தேவர் மறைந்த முகத்தை காணோம். ஐயா மனங்கலங்கிடலாமோ தேவர் மறைந்த முகத்தை காணோம். நெஞ்சுறுதி கொண்டவர நேதாச்சி சிநேகிதரா ஐயா, நெஞ்சுறுதி கொண்டவரா நேதாச்சி சிநேகிதரா அஞ்சாத வீரசிங்கம் 56 வயதுக்குள்ளே அவனி வாழ்வை மறந்தார் தேவர் அமரராக மறிந்தார். அவ அவனி வாழ்வை மறந்தார் தேவர் அமரராக மறிந்தார். ஒற்றுமையா இருக்க வேணும், நமக்குள்ள சண்டை வேணாம் ஐயா.
நமக்குள்ள சண்டை வேணா, ஒரு ரத்தம் போதும் ஐயா முக்கூலத்தர் வாழ வேணும். எப்பேற்பட்ட துயரம் கொஞ்சம் இருந்து கேளுங்கவே வரா ஐயா, எப்பேற்பட்ட துவரம் கொஞ்சம் இருந்து கேளுங்கவே வரா. திறமையுள்ள உக்கிரவாண்டி தேவர் பெற்ற தங்கமையா, திறமையுள்ள உக்கிரவாண்டி தேவர் பெற்ற தங்கமையா, திறமையுள்ள உக்கிரவாண்டி தேவர் பெற்ற தங்கமையா. இறந்துட்ட செய்தி கேட்டு இந்தியாவில் உள்ள மக்கள் எல்லாம் இதயங்கலங்களாச்சு, நாடு இருளடைஞ்சுமே போச்சு ஐயா, இதயங்கலங்களாச்சு, நாடு இருளடைஞ்சுமே போச்சு. திருநகர் பங்களாவில் தேவர் மகன் இருக்கையிலே ஐயா, திருநகர் பங்களாவில் தேவர் மகன் இருக்கையிலே உடல் நிலம் மிகவும் பட்டு உள்ளத்திலே கவலைப்பட்டு உருவம் குழஞ்சு இருக்க, அதை உணர்ந்த மக்களும் தவிக்க ஐயா, உருவம் குழஞ்சு இருக்க, அதை உணர்ந்த மக்களும் தவிக்க. செவ்வாய்க்கிழமையிலே சேவல் கூவான் சுமணிக்கு ஐயா, செவ்வாய்க்கிழமையிலே சேவல் கூவான் சுமணிக்கு தேவர் உயிரும் ஒடுங்க, இந்த தேச மக்களும் கலங்க ஐயா, தேவர் உயிரும் ஒடுங்க, இந்த தேச மக்கள் கணங்க ஐயா, தேவர் ஐயா ஐயா. ராமநாடு சிவசங்க ராசாக்களை வந்திருந்தா, ராமநாடு சிவகங்க ராசாக்கள் வாழ்ந்திருவா, ராமநாடு சிவசங்க ராஜாக்களை வந்திருந்தா, காமராசர் அழுகாம கரத்துடனே தந்தி அடிச்ச காக்கா உருவி கூட பசுமல் கண்கள் அங்குமே வாட ஐயா, காக்கா உருவி கூட பசுமல் கண்கள் அங்குமே வாட ஐயா, தேவரையா ஐயா. யசுமுத்து முக்கிய தேவர் என்ன மரசு போராமன், யசுமுத்து முக்கிய தேவர் என்ன மரசு போராமன், எஸ்எஸ்ஆரன் பழகன் என்னிட ராஜனுமே ஏக்கத்தோடு சென்றார், அங்கே இறுதி வணக்கம் செய்தார் ஐயா, ஏக்கத்தோடு சென்றார், அங்கே இறுதி வணக்கம் செய்தார். பொழுது விடிந்ததையா புதன்கிழமையானதையா, பொழுது விடிந்ததையா புதன்கிழமையானதையா, எத்தனை லட்சணங்க எண்ணி பார்க்க முடியலையா, பசும்பொன் கண்ட ஜோதி இந்த பால் முழுதுமே வியாதி ஐயா, பசும்பொன் கண்ட ஜோதி இந்த பால் முழுதுமே வியாதி.
12 மணி அடிக்க பல்லாக்கில தானும் தூக்க ஐயா 12 மணி அடிக்க பல்லாக்களும் தானும் தூக்க வளர்த்த மயிலும் தானே இறந்து போய் அந்த நேரம் தேவரையா சாகவில்லை சித்தராக வாழுறாரு தேவரையா சாகவில்லை சித்தராக வாழுறாரு தேவரையா சாகவில்லை சித்தராக வாழுறாரு புண்ணியம் வேணும் என்றால் பசும்ப நகர் போய் வாங்க புண்ணியம் தேட வேணும் பசும்ப நகர் போய் வாங்க எப்பேற்பட்ட துயரம் கொஞ்சம் இருந்து கேளுங்க விவரம் ஐயா எப்பேற்பட்ட துயரம் கொஞ்சம் இருந்து கேளுங்க விவரம் தேவரையா சாகவில்லை ஐயா 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 தேவரையா சாகவில்லை முக்குளத்தூர் இளைஞர் மனதில் வாழுகிறார் தேவரையா சாகவில்லை முக்குளத்தூர் இளைஞர் நெஞ்சில் வாழுகிறார் எல்லாருடைய வாழ்க்கை அந்த ஐயா